இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்கிறாரு. அவருக்கு ஆதரவானவர் யாரு? அதிமுக வழக்கறிஞர். RSS பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ராகவாச்சாரி விஜய் வழக்கில் ஆஜராவதற்கு காரணம் என்ன? அவங்க அண்ணன் ஒருத்தர் நீதிபதியா இருக்கிறாரு. அண்ணனும் தம்பியும் ஒரே வீட்டுல ஆபீஸ் வச்சிருக்காங்க. நீதி வடிவேலு காமெடி மாதிரி இல்ல, எங்க அண்ணன் ஆட நான் பாட ஒரே கூத்தா இருக்கும். போ அதிமுக கூட்டத்தில் கொடியை தூக்கி காட்டி தாவேகா அதிமுக கூட்டணின்னு சொல்றாங்க. அந்த கொடியை தூக்கி காட்டினவன் கண்டிப்பா தாவேகா காரனா இருக்க மாட்டான்னு. ஏன்னா அவன் தரையில நிக்கிறான் சார். தாவேகா காரன் எப்படி தரையில நிப்பான்? அந்த மரத்து மேல நிப்பான், அல்லது ஆம்புலன்ஸ் அடிப்பான், அல்லது ஏதாவது ஒரு வீட்டு மேல ஏறி நிப்பான். என்ன சும்மா சும்மா ஆம்புலன்ஸ் போகுது, வெறும் ஆம்புலன்ஸா ஏத்த போகும்போது வெறும் ஆம்புலன்ஸா தான் சார் போகும். அப்படியே கட் பண்ணுங்க. அந்த தாவேகா கூட்டத்துல என்ன ஆம்புலன்ஸா போகுது, வழி விடணுமா? சிஎம் சார் என்ன பழி வாங்கணும்னா வேண்டாங்க, உங்களை எல்லாம் பழி வாங்கி உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிற அளவுக்கு நீங்க யாரு, என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவ கற்பனையில வாழ்றான். 2024 புஷி ஆனந்த் சார் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர், நீங்க எங்க இருக்கீங்க? தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை தெரிவிங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அவர் படகில் பதுங்கி இருக்கிறார், இல்ல அது வானத்து மேல, புஷி ஆனந்த் ஓடத்து மேல. என்ன தப்பா நினைக்க கூடாது தோழர்களே, நாம் ஒருபோதும் தவறான வார்த்தைகளை பேசுவது இல்லை. விஜய் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு இளைஞர் உட்கார்ந்து இருந்தார் இல்லையா, அது புஷி ஆனந்தாக இருக்குமோ என்கின்ற சந்தேகம் மாநாடு பட ரசிகர்களுக்கு வருகிறது. விஜய் வீட்டு மொட்டை மாடியில் தண்ணி தொட்டிக்கு கீழே உட்கார்ந்து இருந்த அந்த இளைஞர் ஆமாங்க, விஜய் இளைஞர்னா புஷி ஆனந்த் இளைஞர் இல்லையா? அண்ணன் தனியரசு தான் சொன்னாரு போன வாரம் ஒரு டிபேட்ல, தந்தி டிவி டிபேட்ல, முதியவர் விஜயால உடனே இறங்கி வர முடியுமான்னு. பூரா பேர் அதிர்ச்சி. முன்னால் பேசிய தோழர், முன்னால் ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்த தோழர் கலை அவர்கள் திராவிடர் விடுதலை கழகம் சார்பில், நிமிர்வோன் பதிப்பகன் சார்பில் மற்றும் காட்டாறு சார்பில் வெளியிடப்பட்ட நூல்கள் குறித்து பேசியிருந்தார். அந்த நூல்கள் குறித்து பேசும்போது சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது, இது தமிழ்நாடு சனாதனத்திற்கு எதிரான தத்துவ போராட்டம் இங்கு மட்டும்தான் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுதிய புத்தகமும் அவைலபிளா இருக்குது அப்படின்னு சொன்னார். அவர் புத்தகமாக எதுவும் தனிப்பட்டு எழுதவில்லை, ஆனால் அவருடைய பேச்சுக்கள் பல இடங்களில் புத்தகமாக வந்திருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது திராவிடர் விடுதலை கழகத்திலிருந்து ஒரு வெளியீடு வருகிறது என்றால் அந்த வெளியீட்டில் இருக்கக்கூடிய உள்ளடக்கம் முழுவதுமாக சரியானதாகவும் பொருத்தமானதாகவும் திராவிட இயக்க கருத்துக்களோடு ஒத்ததாகவும் இருக்கின்ற பட்சத்தில் தான் அப்படி ஒரு புத்தகம் வெளிவரும் என்கின்ற பட்சத்தில் உடனே கீழே போய் அந்த புத்தகத்தை வாங்கினேன். அதில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் பேசிய 2 உரைகள் இந்த புத்தகத்தில் தொகுத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒன்று, சனாதனத்திற்கு எதிரான தத்துவ போராட்டம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கிறது என்று திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய மாநில மாநாட்டில் பேசிய அந்த பேச்சு இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, சென்னையில் நடைபெற்ற பொங்கல் விழா, திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொங்கல் விழாவில் பொதுச் செயலாளர் தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களுடைய அதிகார வரம்புகளை மீறும் ஆளுநர்கள் என்கின்ற தலைப்பில் அவர் பேசிய பேச்சு, இரண்டையும் தொகுத்து இந்த புத்தகம் 30 ரூபாய்க்கு வெளியிட்டிருக்கிறார்கள். கட்டாயம் அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகத்தில் ஒன்று. ஏன் என்பதை விளக்குகிறேன். அதில் அவருடைய பேச்சில், திராவிட விடுதலை கழகத்தினுடைய மாநில மாநாட்டில் அவர் பேசிய பேச்சில் அந்த மாநில மாநாட்டினுடைய தலைப்பை குறிப்பிட்டு அவர் பேசியிருப்பார். இது தமிழ்நாடு என்பதுதான் அந்த மாநாட்டினுடைய தலைப்பாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த தலைப்பை ஒட்டி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது, இது தமிழ்நாடு, இந்த மாநாட்டிற்கு இப்படி ஒரு தலைப்பினை தேர்வு செய்தவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பிற்குள் 2 செய்திகள் உள்ளடங்கி இருக்கிறது. ஒன்று, இது தமிழ்நாடு, இதன் உரிமைகளை காப்பது நமது கடமை என்று உரக்க சொல்வது ஒன்று. மற்றொன்று, இது தமிழ்நாடு, உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று பாசிச சங்கிகளை எச்சரிப்பது. இந்த 2க்காகவும் தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்று அந்த மாநில மாநாட்டில் அந்த தலைப்பை விளக்கி 1 நிமிடம் அவர் பேசியிருந்தார். அது ரொம்ப முக்கியமானது என்று கருதுகிறேன். தமிழ்நாட்டினுடைய கேரக்டர் அல்லது அந்த தலைப்பின் மூலமாக நாம் என்ன பொருள் கொள்கிறோம் என்பது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகட்டும் அல்லது அமைச்சர்களாகட்டும் அல்லது தமிழ்நாட்டின் திராவிட இயக்கத்தின் சாதனைகளை போற்றுகின்றவர்கள் யாராக இருந்தாலும், சுயமரியாதை இயக்கத்தின் சாதனைகளை போற்றுபவர்கள் யாராக இருந்தாலும், இது தமிழ்நாடு, நீ முதல்ல ஓடு என்பதை தொடர்ந்து பதிவு செய்து வருவதற்கு காரணம் இந்த 2ம் தான். இதனுடைய உரிமைகளை பாதுகாப்பது நம்முடைய கடமை. இரண்டாவது, நாங்கள் ஏற்கனவே பாதுகாத்து வைத்ததற்கு ஒரு வரலாறு இருக்கிறது, அதை நினைவுபடுத்துவது எங்களுடைய 2வது கடமை என்று 2ஐயும் சேர்த்தே பேச வேண்டி இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த கூட்டத்திற்கான தலைப்பை கேட்டபோது 2 தலைப்புகளை பேசியிருந்தோம். ஒன்று, ஆரியமாயை என்றும் லட்சிய வரலாறு என்றும் நானும் தோழர் மைனர் அவர்களும்.
இந்த இரண்டும் கூட இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு பொதுக்கூட்டத்தில் இந்த இரண்டு தலைப்புகளுமே ஒரு செய்தியாகத்தான் வெளிப்படுத்துவது என்பதுதான் நோக்கமாக இருந்தது. முதலாவது ஆரியமாயை. தோழர் மைனர் அவர்கள் கடைசியாக குறிப்பிடும் பொழுது விஜய் பற்றி விரிவாக பேச முடியவில்லை என்று சொன்னாலும் ஒரு வரியில் சொன்னாலும் நறுக்குன்னு தெரித்தது போல சொல்லி இருக்கிறார். எப்படி ஆரியம் கடவுளை வைத்து தமிழர்களை ஏமாற்றி வருகிறதோ, எப்படி ஆரியம் நம்மை பயத்திற்குள் ஆட்படுத்தி ஏமாற்றி வருகிறதோ, அதே போல விஜயை கடவுள் வழிபாட்டு உருவம் போல நிறுத்தி வைத்து தமிழர்களை ஏமாற்ற முயற்சி செய்கிறது. கடவுள் என்று வந்துவிட்டால் தமிழன் அல்லது உலகில் உள்ள எவனும் கடவுள் என்று வந்துவிட்டால் வேறு ஒரு கேள்வியே கேட்க மாட்டான். என்ன கேட்க மாட்டான்? அந்த கடவுள் என்ன செய்தாலும் அதற்கு ஒரு நியாயம் இருக்கும். அந்த கடவுள் காட்டில் தனியாக தவம் செய்து கொண்டிருக்கின்ற ஒருவனுடைய தலையை போய் வெட்டி எடுத்தாலும் அவர் வெட்டினார்னா அதுல ஒரு காரணம் இருக்கும். ரெண்டு பேர் அண்ணன் தம்பிக்கு இடையில சண்டை, அந்த அண்ணன் தம்பி சண்டையில 101 பேரை வெட்டி படுகொலை செஞ்சிருக்கிறான்னா அதையும் ஒரு கடவுள் செய்ய வைக்கிறார் என்றால் அதற்கும் ஒரு நியாயம் இருக்கும். கடவுள் சும்மா ஒண்ணும் அப்படிலாம் நடத்த மாட்டாரு. கடவுள் எதை செய்தாலும் தர்மம் இருக்கும் என்று உருட்டுவார்கள். கிட்டத்தட்ட அதே போன்ற பேச்சு தோரணையை தான் சமீபத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரூரில் நடைபெற்ற ஸ்டாம்பீடு கூட்ட நெரிசலில் மக்கள் பலியான அந்த நிகழ்வு, அந்த நிகழ்வுக்கு பிறகு இணையதளத்தில் நடக்கின்ற உரையாடல்களை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அதே தொனியைத்தான் வெளிப்படுத்துகிறார்கள். எப்படி? நம்ம என்ன கேட்போம்? பகுத்தறிவோடு இருக்கும் போது இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கே, கடவுள் எங்கப்பா? என்ன கடவுளுக்கு இது மட்டும்தான் வேலையா? கடவுள் எங்கிருந்தாலும் அது ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அவர் அமைதியாக இருப்பார். இப்படியான காரணங்களை சொல்வது போலவே நடிகர் விஜய்க்கும் கூட அவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் அவர் வருத்தத்தில் இருப்பார். இவரே கடவுள் எப்படி இவனிடம் சொல்லாத போதும் கூட இவனே கடவுளுக்கு விளக்கம் சொல்லிக் கொள்வானோ அதுபோல விஜய்க்கும் இவனே விளக்கம் எழுதி கொள்ளுகிறான். அவர் கடுமையான வருத்தத்தில் இருப்பார், மன உளைச்சலில் இருப்பார். அவர் சொன்னாரா 3 நாட்களுக்கு பிறகு நான் இரங்கல் தெரிவிக்கிறேன் என்கின்ற வார்த்தை கூட இல்லாமல் ஒரு வீடியோ ஷூட்டிங் செய்து வெளியிடப்பட்டதை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்படி கடவுள் வழிபாட்டை போல நாயக வழிபாட்டினுடைய ஒரு இடமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கும்பல் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படுகிறது. அதையும் இதோடு சேர்த்து பேச வேண்டி இருக்கிறது. இரண்டாவதாக நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு லட்சிய வரலாறு. பேரறிஞர் அண்ணா லட்சிய வரலாறு என்கின்ற பெயரில் ஒரு புத்தக வடிவமாகவே அது கிடைக்கிறது. தந்தை பெரியாரில் தொடங்கி பேரறிஞர் அண்ணாவுடைய கருத்துக்கள் வரைக்கும் பலவற்றை அதில் தொகுத்து அவர் எழுதியிருப்பார். அதனுடைய நோக்கம் என்னவென்றால் லட்சிய வரலாறு என்றால் என்ன? லட்சியம் என்பது கடந்த காலம், லட்சியம் என்பது எதிர்கால இலக்கு. ஆனால் வரலாறு என்பது கடந்த காலம். கடந்த காலம் வரலாறு, எதிர்காலம் லட்சியம். இது ரெண்டையும் தலைகீழாக போட்டு லட்சிய வரலாறு என்று குறிப்பிட்டிருக்கிறாரு. நாம் லட்சியத்தை அடைந்து விட்டோமா? அடைந்து விட்டால் அந்த லட்சியத்தை அடைந்த வரலாறு என்ன என்று பேசலாம். ஆனால் லட்சியத்தை அடைவதற்கான வழியில் இருக்கும் பொழுது லட்சிய வரலாறு என்று அண்ணா குறிப்பிடுவதற்கு காரணம் இருக்கிறது. லட்சியம் வளர்ந்த வரலாறு. இந்த லட்சியத்தை அன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய லட்சிய கொள்கை திராவிட நாடு திராவிடருக்கே என்பது. அந்த லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் நாம் எவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கிறோம், அந்த கொள்கை மக்கள் மத்தியில் எவ்வளவு தூரம் ஆழ பதிந்திருக்கிறது என்பதை மக்களுக்கு விளக்குவதற்காக அந்த லட்சிய வரலாறு என்கின்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டில் நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களை குறிப்பிட்டு அதற்கு திராவிட இயக்கம் உழைத்த உழைப்பை குறிப்பிட்டு அதன் மூலமாக இந்த பொது சமுதாயத்தினுடைய மனநிலை எப்படியெல்லாம் மாற்றத்திற்கு ஆட்பட்டிருக்கிறது என்பதை பற்றி குறிப்பிட்டிருப்பார். அதில் பேரறிஞர் அண்ணா இன்னொரு விவகாரத்தையும் கூட குறிப்பிட்டிருப்பார். நாம் இந்த லட்சியத்தை எதிர்ப்பதாக, நமது இந்த லட்சியத்தை எதிர்ப்பதாக கூறும் நண்பர்களின் வாய்மொழிகளில் கூட, நமது லட்சியத்தை எதிர்ப்பதாக கூறும் நண்பர்களின் வாய்மொழிகளில் கூட நமது லட்சியத்தின் சாயல் இருக்க கண்டு மகிழ்கிறோம். இந்த நிலைக்கு காரணம் என்ன? லட்சியம் வளர்ந்து விட்டது, எதிர்பாராத இடங்களிலெல்லாம் அதன் மனம் இருக்க காண்கிறோம் என்று பேரறிஞர் அண்ணா பேசியிருந்தார். இன்றைக்கு அந்த லட்சிய வரலாற்று பாதையிலே பல்வேறு மாற்றங்களை நாம் கண்டிருக்கிறோம். பல்வேறு இலக்குகளிலே நாம் பல்வேறு மாறுதல்களை சந்தித்திருக்கிறோம். ஆனாலும் கூட நாம் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில், திராவிட இயக்கம் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில், சுயமரியாதை இயக்கம் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் நாம் எந்த தூரத்தை அடைந்திருக்கிறோம் என்றால், உத்தரப்பிரதேசத்தில், எந்த உத்தரப்பிரதேசம் இந்தியாவிற்கே மூலதனமாக இருக்க போகிறது என்று சொன்னார்களோ,
எந்த உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் பிற்போக்குத்தனத்தின் அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னார்களோ, எந்த உத்தரப்பிரதேசம் மக்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்களோ, அந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த தலைவர்கள் தமிழ்நாட்டு பாதையில் நீட்டை எதிர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு பாதையில் இந்தியை திணிக்காதே என்று சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். சிவசேனாவால் சூறையாடப்பட்டுக் கொண்டிருந்த மகாராஷ்டிராவின் கதையை நாம் அறிவோம். அந்த சிவசேனாவே இன்றைக்கு சொல்லுகிறது இந்தியை திணிக்காதே என்று. நம்முடைய லட்சியம் வளர்ந்து விட்டது. அது இந்தியா முழுவதும் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அது இந்த ஆட்சியாளர்களுக்கு பெரிய சவாலாக மாறி இருக்கிறது. ஒன்றிய அதிகாரத்தில் இருப்பவர்களை அலறவிட்டுக் கொண்டிருக்கிறது என்கின்ற நிலையில் நாம் இன்றைக்கு நிற்கிறோம். திராவிட இயக்கத்தினுடைய இந்த நூற்றாண்டு விழாவிலே 100 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம். சுயமரியாதை இயக்கமாக தொடங்கி 1925 தொடங்கி 2025 சுயமரியாதை பிரச்சாரத்தை தொடங்கி 100 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம். இந்த சுயமரியாதை பிரச்சாரத்தின் 100 ஆண்டு கால வரலாற்றில் நாம் என்ன சாதித்திருக்கிறோம் என்பதை திரும்பி பார்த்தால், ஒருங்கிணைப்பாளராக இருந்த கலை அவர்கள் ஒரு உதாரணத்தை குறிப்பிட்டார். பெண்கள், அதாவது பார்ப்பன பெண்களுக்கும் உரிமை வாங்கி கொடுத்தது திராவிட இயக்கம் என்கின்ற ஒரு உதாரணத்தை குறிப்பிட்டிருந்தார். திராவிட இயக்கம் யாரையும் வரம்புக்கு வெளியே வைத்துவிட்டு இவர்களுக்கு மட்டும் உரிமை, இவர்கள் உரிமையே கிடையாது என்று தள்ளிவிடவில்லை. மாறாக அனைவருக்குமான உரிமைகளைத்தான் கேட்டுக் கொண்டிருந்தது. அந்த வகையில் காந்தியாருக்கே ஒரு உரிமை வாங்கி கொடுத்த சம்பவம் ஒன்று இருக்கிறது. அந்த சம்பவத்தையும் இந்த இடத்திலே நினைவு கூற வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆயிரத்தி 1927 ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சி. 25ஆம் ஆண்டுக்கு முன் காந்தியார் சீனிவாச ஐயங்கார் வீட்டு தாழ்வாரம் வரைதான் அனுமதிக்கப்பட்டார். 25க்கு பிறகு 27இல் காந்தியாரின் மனைவி சீனிவாச ஐயங்கார் வீட்டின் அடுப்பங்கரை வரை செல்ல முடிந்தது என்றால் இதன் பொருள் என்ன என்கின்ற கேள்விக்கு ஒரே பதில் தான் இருக்கிறது. 25க்கு பிறகு தந்தை பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை பிரச்சாரத்தினுடைய தாக்கம். சீனிவாச ஐயங்கார் வீட்டுக்கு போனா மகாத்மா காந்தி, தேசத்தந்தை காந்தி, உலகத்திற்கே மனித அபிமானத்தை கற்றுக் கொடுத்த காந்தி என்று சொல்லப்படுகிறவர் சீனிவாச ஐயங்காரின் வீட்டிலே தாழ்வாரத்தில் உட்கார வைக்கப்பட்டிருப்பார். அவருடைய ஊரில் காந்தி பெரிய செல்வந்தராக இருக்கலாம், ஒரு பனியாவாக இருக்கலாம். ஆனால் இங்கே வந்தால் பார்ப்பன வீட்டில் தாழ்வாரத்தில் தான் உட்கார வைக்கப்பட்டிருந்தார் காந்தி. அந்த காந்தி அதற்கு பிறகு உமா மகேஸ்வரன் பிள்ளை அவர்களுக்கும் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் நடந்த உரையாடல் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. உமா மகேஸ்வரன் பிள்ளை கேட்கிறார், பிராமணர் அல்லாதார் விவகாரம் வர வர சிக்கலாகி வருகிறது, தலைவர்கள் இதில் தலையிட்டு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று அவர் சொன்னபோது காந்தி சொல்லுகிறார், பிராமணர் அல்லாதாரே இந்த இயக்கத்தை பற்றி பலவிதமாக கூறுகிறார்கள். பிராமணர் அல்லாதாருக்கு இடையே இப்போது வேறுபாடுகள் இருந்தாலும் சில காலத்தில் அது மறைந்துவிடும். டாக்டர் வரதராஜ நாயுடு கூறுகிறார், அப்படி என்னை போன்றவர்கள் இதில் தலையிட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் ஈரோடு ராமசாமி நாயக்கர் தென்னாட்டில் பிராமணர் கொடுமை அதிகமாக இருக்கிறது என்றும் என்னை போன்றவர்கள் இதில் அவசியம் தலையிட்டு மனநிறைவு தரக்கூடிய ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். இப்போது பிராமணர்களிடத்து முற்போக்கான கொள்கைகள் பரவி வருவதை காண்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஐயங்கார் வீட்டு தாழ்வாரத்தில் தான் உட்கார வைக்கப்பட்டேன். இப்போது அவருடைய வீட்டில் ஏதோ அந்த வீட்டுக்கு நானும் உரிமைக்காரன் போல வீட்டிற்கு உள்ளே வரைக்கும் செல்லக்கூட என்னை அனுமதிக்கிறார்கள் என்று காந்தியே வாக்குமூலமாக பதிவு செய்கிறார் என்றால், காந்திக்கும் உரிமை வாங்கி கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் சுயமரியாதை பிரச்சாரத்தின் மூலமாக. இந்த சுயமரியாதை பிரச்சாரத்தினுடைய தாக்கம் என்ன என்பதை பற்றி பேசும் பொழுது தோழர் கொளத்தூர்மணி அவர்கள் எழுதிய கருஞ்சட்டை கலைஞர் நூலில் சில உதாரணங்களை குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த கருஞ்சட்டை கலைஞர் என்கின்ற நூலில் பக்கம் 24 இங்கே இருக்கிறது. அந்த புத்தகத்தையும் தோழர்கள் வாங்கி கட்டாயம் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காவியை இங்கே நுழைவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று பதவியேற்றவுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள். அதை இப்போது எனக்கு முன்னால் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கூட இங்கே சுட்டிக்காட்டினார்கள் அந்த நிகழ்ச்சியில். அது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு பாதுகாப்பு. அதை உணர்ந்து அவர் பேசியிருப்பதுதான் கலைஞரின் ஆட்சியை அமைக்க அதை நோக்கி போய் கொண்டிருப்பவரை மகிழ்ச்சியோடு பார்த்துதான் கலைஞருக்கான இந்த நிகழ்வில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் என்று கலைஞர் நிகழ்வில் பேசுகிறார். அதில் கலைஞரின் வழியில் போய் கொண்டிருக்கிறார் அல்லது கலைஞரின் வழியில் போக வேண்டும் என்று விரும்புகிறார் என்கின்ற வார்த்தை அவர் குறிப்பிட்டிருப்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? அது என்ன கலைஞரினுடைய வழி? அது ஏன் கலைஞருடைய வழியை சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது என்றால்,
சுயமரியாதை இயக்கம் சாதித்தது என்ன, திராவிட இயக்கம் சாதித்தது என்ன என்று கேட்பவர்களுக்கு கலைஞருடைய ஆட்சியில் இருந்து சில உதாரணங்களை எடுத்து காட்ட வேண்டி இருக்கிறது. அதில் 2017ஆம் ஆண்டு நடந்த ஒரு ஆய்வறிக்கை பற்றி தோழர் குளத்தூர்மணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். 2017ஆம் ஆண்டில் மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை இந்தியா முழுவதும் ஆய்வு செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் இந்தியாவில் சராசரியாக பள்ளி முடித்து கல்லூரிக்கு சேர்கிறவர்களுடைய விகிதாச்சாரம் 20.4%. அதுவே தமிழ்நாட்டில் சராசரியாக 38.2% இருக்கிறது. இது இந்திய சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கிறது. மோடி 15 வருடம் ஆட்சி செய்த குஜராத்தில் கூட 17% மாணவர்கள் தான் பள்ளிக்கூடத்தை முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் 38.2% பேர் 2017இல் பள்ளி முடித்து கல்லூரிக்கு செல்லுகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் 16% தான் கல்லூரிக்கு செல்லுகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அந்த சதவீதம் 42க்கும் மேலாக நகர்ந்திருக்கிறது. இந்த மாற்றம் எப்படி சாத்தியப்பட்டது? இந்த பாய்ச்சல் எப்படி சாத்தியப்பட்டது? இதற்கு முன்னால் அதே கலைஞருடைய ஆட்சியில் நடந்த இன்னும் சில உதாரணங்களை குறிப்பிடுகிறார் தோழர். அதில் அந்த புத்தகத்துல பக்க நம்பர் 49, வாய்ப்பு இருந்தா எடுத்து ஓபன் பண்ணிக்கங்க. இப்பே அடுத்தடுத்து 2 ரெஃபரன்ஸ் இருக்கு, அதுக்குள்ள ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். விலை 50 ரூபாய். பெரியாருக்கு ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது என்று தந்தை பெரியார் மனதில் இருந்த உறுத்தலை பற்றி குறிப்பிடுகிறார். தந்தை பெரியாருடைய உறுத்தல் என்னவென்றால், பட்டியலின மக்களை சட்டமன்றத்தில் பார்த்து விட்டேன், ஆனால் IAS IPS அதிகாரிகளாக கூட பார்த்து விட்டேன். 110 ஆண்டு கால வரலாறு கொண்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தாழ்த்தப்பட்டவர் கூட நீதிபதியாக இல்லையே என்று தன்னுடைய வருத்தத்தை கலைஞரிடம் தெரிவிக்கிறார் தந்தை பெரியார். அதற்கு அடுத்த வாரத்திலேயே ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. அந்த ஆணை என்னவென்றால், திண்டுக்கல் மாவட்ட நீதிபதியாக இருந்த வரதராஜன் என்கின்ற பட்டியல் வகுப்பை சேர்ந்த ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பதவி உயர்வு கொடுத்து அழைக்கப்பட்டார். இந்திய வரலாற்றிலேயே சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் தலித் நீதிபதி, முதல் பட்டியல் சமூக நீதிபதியை உருவாக்குவதற்கு கலைஞர் எடுத்த முயற்சி. அந்த முயற்சி அதற்கு பிறகு அதோடு நிற்கவில்லை வரலாறு. அதற்கு பிறகு அது எங்கு வரை நீண்டது என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டியது. இன்றைக்கு BR கவாய் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கிறார். இவர் எத்தனையாவது தலைமை நீதிபதி? தலித் சமூகத்தில் இருந்து 2வது தலைமை நீதிபதி. ஆனால் பார்ப்பன சமுதாயத்திலிருந்து இதுவரை எத்தனை இந்திய தலைமை நீதிபதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு கணக்கே கிடையாது. அத்தனை பார்ப்பன நீதிபதிகள் வந்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு KG பாலகிருஷ்ணன் இருந்தார். அதற்கு பிறகு இப்போது BR கவாய் வந்திருக்கிறார். BR கவாய் மீது செருப்பு வீசப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த உச்ச நீதிமன்றத்தில் தலித் நீதிபதிகளுடைய எண்ணிக்கை என்ன என்கின்ற கேள்வி இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் முதலாக அந்த உச்ச நீதிமன்றத்திற்குள் தலித் ஒருவர் நீதிபதியாக உள்ளே நுழைந்தார், ஆதி திராவிடராக ஒரு நீதிபதி உள்ளே நுழைந்தார் என்றால் அது யார் என்றால், கலைஞரால் பதவி உயர்வு கொடுக்கப்பட்டு மாவட்ட நீதிபதியாக இருந்து சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக மாறிய வரதராஜன் தான் உச்ச நீதிமன்றத்திலும் முதல் தலித் நீதிபதியாக உள்ளே நுழைந்தார். இந்திய வரலாற்றின் திசைவழி போக்கை மாற்றி காட்டிய இயக்கம் திராவிட இயக்கம். அது தமிழ்நாட்டால் மட்டும்தான் சாத்தியப்படும். இன்னும் 1975ஆம் ஆண்டு ஒரு குரூப் 1 சர்வீஸ் எக்ஸாமை பற்றி அந்த புத்தகத்தில் குறிப்பிடுகிறார் தோழர். அந்த குரூப் 1 சர்வீஸ் எக்ஸாமில் 112 இடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டது. அந்த 112 இடங்களினுடைய சிறப்பு என்னவென்றால், அந்த 112 இடங்களினுடைய மகத்துவம் என்னவென்றால், அதில் ஒரு பார்ப்பனர் கூட கிடையாது, ஒரு உயர் வகுப்பை சேர்ந்தவர் கூட கிடையாது. அத்தனை பேரும் பட்டியலினத்தோர், பழங்குடியினத்தோர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மட்டுமே நிறைக்கப்பட்டார்கள். இந்திய வரலாற்றில் இப்படி ஒரு நிறைப்பை எந்த மாநிலத்திலும் குரூப் 1 எக்ஸாமில் சாத்தியப்படுத்தியது கிடையாது. தமிழ்நாட்டில் கலைஞர் அதை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறார். இன்றைக்கு கேட்கிறார்கள், தலித்துகளுக்காக திராவிட இயக்கம் செய்தது என்ன? ஆதி திராவிட மக்களுக்காக திராவிட இயக்கம் செய்தது என்ன? இந்தியாவில் தமிழ்நாடு என்று பெயருவதற்கு முன்னாலேயே மதராஸ் மாகாணமாக இருந்த காலத்திலிருந்தே தமிழ்நாட்டில் ஆதி திராவிட மக்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படையாக எழுதி வந்த ஒரே பத்திரிகை குடியரசாகத்தான் இருந்தது. அதற்கு முன்னால் அயோத்திதாசர் எழுதி இருக்கலாம், அதற்கு முன்னால் ரெட்டனிமலை சீனிவாசன் அவர்கள் எழுதி இருக்கலாம். ஆனால் அப்படி எழுதியவர்களுடைய பேச்சினுடைய தாக்கம் என்னவாக இருந்தது, அது எவ்வளவு காலம் தொடர்ந்தது, அதில் இருக்கக்கூடிய மாற்று கருத்துக்கள் என்னவாக இருந்ததெல்லாம் தள்ளி வைத்து விட்டாலும் கூட பெரியாரே அவர்கள் 2 பேரும் எனக்கு முன்னாடி செயற்பட்டவர்கள், முன்னோடிகள் தான் என்று சொல்லிவிடுகிறார். ஆனால்
இந்தியாவில் தொடர்ந்து அந்த குடியரசு ஏடு ஏற்படுத்திய தாக்கம், அந்த குடியரசு ஏடு செய்த விளைவு என்னவென்றால் 1925ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக குடியரசு ஏட்டில் ஆதிதிராவிட மக்களுடைய கோரிக்கைகளை பற்றி எழுதப்பட்டுக் கொண்டேதான் இருந்திருக்கிறது. வீரையன் என்ற ஒரு நபர் அங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கவர்னருடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல வீரையன் என்ற ஆதிதிராவிட சமுதாயத்து பிரதிநிதி ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. அவருடைய கோரிக்கைகளை தொடர்ந்து வெளியிட்ட ஒரே ஏடு குடியரசு மட்டும்தான். அவர் என்ன கொண்டு வந்தார்? முனிசிபாலிட்டி சட்டத்தில், இப்ப தமிழ்நாடு அரசு முனிசிபாலிட்டி சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு முன்னோடியாக முனிசிபாலிட்டி சட்டத்தில் அவர் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார்? பொது இடங்களில் ஆதிதிராவிடர்களுக்கோ அல்லது பிறருக்கோ அனுமதியை யாராவது மறுத்தால் அவர்களுக்கு 100 ரூபாய் அபராதம் போட வேண்டும் என்று அவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதை பார்ப்பனர் அல்லாத அத்தனை பேரும் ஒன்றுபட்டு ஆதரிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த ஒரே ஏடு குடியரசு மட்டும்தான், தந்தை பெரியார் மட்டும்தான். அதற்கு பிறகு அந்த மசோதா வெற்றி பெற்றதற்கு பிறகு பெரியார் ஒரு எச்சரிக்கையும் சேர்த்தே விடுக்கிறார். மசோதா வெற்றி பெற்று விட்டது, சட்டம் அமலாகிவிட்டது என்று அமைதியாகி விடாதீர்கள் தோழர்களே. இந்த பார்ப்பானுடைய சட்ட அறிவும் அனுபவமும் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கத்தை நிறைவேற பார்த்துக் கொள்வதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்று எச்சரிக்கிறார். அவர் கொண்டு வந்துடலாம். ஏன் அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வரவில்லையா? அரசியலமைப்பு சட்டத்தில் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது? சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் சொல்லுகிறதா இல்லையா? தீண்டாமை இந்தியாவில் ஒழிக்கப்பட்டு விட்டது சொல்லுகிறதா இல்லையா? ஆனால் இந்த சட்ட மேதைகள், இந்த பார்ப்பனருடைய சட்ட அறிவு அதை அனுமதிக்குமா என்று பெரியார் கேட்டார் இல்லையா? அதை இன்றைக்கும் நாம் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது. சட்டம் வந்துவிட்டது என்று நினைக்க கூடாது. அந்த சட்டம் சரியாக செயல்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டிய வேலையும் நமக்கு இருக்கிறது. அதை உருப்படியாக இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் மட்டும்தான். சட்டமே கொண்டு வந்தாலும் அந்த சட்டத்தின் செயல்பாடு என்ன என்பதை தொடர்ந்து பேசிக்கொண்டும் எழுதி கொண்டும் இருக்க வேண்டும். அம்பேத்கர் கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார்? அனைவரும் சமம் என்று கொண்டு வந்தார். தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று கொண்டு வந்தார். அரசியலமைப்பு சட்டத்தில் அதை பதிவேற்றி விட்டார். பிறகு இன்றைக்கு வரைக்கும் கோயில் கருவறைக்குள் நம்மை நுழைய விடாமல் தடுப்பது எது? இன்றைக்கு வரைக்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலின் மேடையில் ஏற முடியாமல் நம்மை தடுத்து நிறுத்தி இருப்பது எது? எது தெரியுமா? அதே அரசியலமைப்பு சட்டத்தை வைத்து இந்த பார்ப்பான் கொடுத்த தீர்ப்பு தான். எந்த அரசியலமைப்பு சட்டம் அனைவரும் சமம் என்று சொல்லுகிறதோ அதே அரசியலமைப்பு சட்டத்தின் பெயரால் இன்றைக்கு நாம் அனைவரும் சமம் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள் பார்ப்பனர்கள். என்ன சொல்லுகிறார்கள்? மத விவகாரங்களில் அரசு தேவையில்லாமல் தலையிடக்கூடாது என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. பார்ப்பனர்களுடைய தீட்சிதர்களுடைய மத விவகாரத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. ஏனென்றால் அது ஆகம கோயில், ஆகமத்துக்கு சான்று இருக்கிறதா? அதெல்லாம் கிடையாது. பாப்பான் சொன்னா அதான் ஆகமம் என்று நாம் சொல்லவில்லை, நீதிபதிகள் சொல்லுகிறார்கள். மதுரை ஹைகோர்ட்ல ஓபன் கோர்ட்ல நீதிபதி GR சாமிநாதன் என்கின்ற ஒருவர், நம்முடைய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்றவர் இருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு வழக்குகளில் போராட்டம் நடத்தி இருப்பவர், காவல்துறையால் தொடர்ந்து வேட்டையாடப்பட்டவர் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில். வாஞ்சிநாதன் யாருக்காக ஆஜராகிறார்? வயலூர் முருகன் கோவில். அந்த முருகன் கோவிலில் 2 அர்ச்சகர்கள், பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்கள். நியமித்தது யார்? தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கிறார். அவர் நியமன ஆணையின் பேரில் அங்கு பணியாற்றுவதற்கு அந்த 2 பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்களும் செல்லுகிறார்கள். அந்த பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்கள் உள்ளே போகும் பொழுது அந்த பார்ப்பன அர்ச்சகர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நீ மெயின் சன்னிதிக்கெல்லாம் வராத, அந்த ஓரத்தில் ஏதாவது ஒரு சிலை இருக்கும், அந்த சிலையில போய் நின்றுக்கன்னு உள்ள விடாம தடுத்து நிறுத்துறான். தடுத்து நிறுத்திட்டு யார் இவங்க 2 பேர் பண்ண வேண்டிய வேலையை யார் பண்றாங்கன்னா, நீங்க கோயில்ல பாப்பா பூஜை பண்றான்னு அவன் என்னமோ கடவுளுக்கே தன்னை நேர்ந்து கொண்டு பூஜை செய்கிறான், காசு பணம் பார்க்காமல் உழைக்கிறான் அப்படின்னா பில்டப் கொடுத்துக்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சிதம்பரம் கோயில்ல போய் கேட்டு பாருங்க. சிதம்பரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த கோயில்ல கோயில்ல வேட்டி சேலை ஏல விடுறத பார்த்திருப்போம். சின்ன வயசுல நீங்க அம்மா அப்பா கூட கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். சேலையை ஏல விடுவானுங்க, வேட்டி சட்டை ஏல விடுவானுங்க, அம்மனுக்கு சாத்தினது, சிவனுக்கு சாத்தினது, பெருமாளுக்கு சாத்தினதுன்னு ஏல விடுவானுங்க.
சந்நிதியவே ஏல விடுறான். சிதம்பரத்துல நடராஜ பெருமான் சந்நிதியவே ஏல விடுறான். விநாயகர் சந்நிதியை ஏல விடுறான். அதுக்கு டிமாண்ட் ஏன் தெரியுமா? ஒவ்வொரு சந்நிதிக்கும் நீங்க கோயிலுக்கு போறவங்களை பாத்தீங்கன்னா எல்லா சந்நிதியிலையும் காசு போட மாட்டான். சூரிய பகவான் ஒரு பகவான செவத்தோட சாத்தி வச்சிருப்பான். எவனாவது அங்க காசு போட்டு பார்த்திருக்கீங்களா? சண்டிகேஸ்வரர் அவரும் சிவனின் வடிவம்னு தான் சொல்லிக்கிறான். நீ காசு போடலன்னா கூட பரவாயில்லடா. அது என்னடா சட்டையில இருந்து நூலை எடுத்து போறவும் அழுக்கு நூலை தூக்கியாடா சாமிக்கு போடுவ? உன்னுடைய ஆன்மீக உணர்வு சிலிர்க்க வைக்கிறேடா. கடவுளுக்கு அழுக்கு துணியில இருந்து துணியை கிழிச்சு போடுற. காசு போட மாட்டான். எங்க காசு போடுவான்னா பிள்ளையார் சந்நிதி அங்க 10 ரூபா போடலாம், அம்மன் சந்நிதி இங்க ஒரு 15 ரூபா போடலாம், சிவன் சந்நிதி பெருமாள் சந்நிதி இங்க ஒரு 20 ரூபா போடலாம். இப்படி தட்டு காசு போடுறான் இல்லையா? அவன் நம்மள்ட்ட என்ன சொல்லுவான்? 10 ரூபா காசுல நாங்க எப்படி சார் வாழ்றதுன்னு. நீங்க ஒரு ஆள் தான் 10 ரூபா போடுறீங்களா? எத்தனை பேர் 10 ரூபா போடுறான்? ஒரு நாளைக்கு ஒருத்தன் 10 ரூபா போடுறான்னு வைங்க. அதே ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 500-1000 பேர் போறான். ஆளுக்கு 10 ரூபா போடுறான்னு வைங்க. எவ்வளவு ஆச்சு? 100 பேர் 10 ரூபா போட்டா ஒரு நாளைக்கு 1000 ரூபா, 30,000 ரூபா உட்கார்ந்த இடத்துல அவன் தருவான். கஷ்டப்படுறோம். அதே கோயில்ல மணி ஆட்டுறதுக்கு ஒருத்தரை போட்டிருப்பாங்க. அவருக்கு அந்த 30,000 கொடுப்பானா? அவராவது கை நோக டங்கு டங்கு டங்குன்னு அடிக்கிறாரு. அந்த மணியை நீங்க சும்மா அடிக்க முடியாது. பாக்குறதுக்கு குழந்தை பருவத்துல பாக்குறதுக்கு சும்மா டிங் டிங் இழுக்கிற மாதிரி இருக்கும். டமால் டமால்னு ஒரு பார்ப்பனர் அல்லாதார் உட்காந்துக்கிட்டு இடுப்புல கைத்த கட்டிக்கிட்டு டங்கு டங்கு இழுப்பான். அவனுக்கு கூட 30,000 கிடையாது. ஆனா சந்நிதியில சும்மா நின்று இந்தா இப்படி தூக்கி போடுறான். அதுக்கு 30,000 ரூபாய் ஏல விடுறான். சந்நிதியை ஏல விடுறான். இதெல்லாம் மத நம்பிக்கைகளை புண்படுத்தாது. ஆனால் ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒருவர் அந்த மேடையில் ஏறிவிட்டால் மத உணர்வு புண்பட்டு விடும். நாம போய் அந்த ஆயிரங்கால் மண்டபத்துல பெர்மிஷன் இல்லாம உள்ள நுழைஞ்சு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா சாமிக்கு தீட்டாயிரும். ஆனா ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் கம்பெனிக்காரரு அங்க போய் கல்யாணமே நடத்தினா பாப்பா ஏறி கூற வைக்கிறான். எதுக்கு? எல்லாம் துட்டுக்கு தான். சந்நிதியை ஏலம் விட்டும் ஆயிரங்கால் மண்டபத்தை ஏலம் விட்டும் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நீதிமன்றங்கள் இதை பார்த்து எந்த கேள்வியும் கேட்பதில்லை. மாறாக உங்களுக்கு உரிமை இருக்கிறது, நீங்க பண்ணுங்கன்னா எவா வர்றான்னு நான் பார்த்துடுறேன்னா ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ப்பனுக்கு ஆதரவாக நீதிமன்றங்கள் நின்று கொண்டிருக்கிறது. மதுரை நீதிமன்றத்தில் நீதிபதி சொல்லுகிறார், சாஸ்திரத்தால் ஒருவரை காப்பாற்றினேன், சம்பிரதாயத்தால் ஒருவரை காப்பாற்றினேன் சொல்றாரு. ஒருத்தர் ரோட்ல நின்று ஒருத்தரை அடிச்சு கொண்டிருக்கான் சார். அண்ணனும் தங்கச்சியுமா போய் ஒரு ஆளை ரோட்ல நின்று ஒரு ஆளை ஹிட் அண்ட் ரன் அடிச்சு கொண்டிருக்கிறான். மர்டர் வித்அவுட் இன்டென்ஷன் கூட கேஸ் போடு. அதான் கேஸ். 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வண்டி ஓட்டிருக்கு. அதுல ஒருத்தர் இடிச்சு செத்து போயாச்சு. இப்ப கோர்ட்ல ஹியரிங் போய் 8 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க அந்த ஆளுக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, மாண்புமிகு ஜிஆர்எஸ் வந்து, சார் என் தங்கச்சி தான் ஓட்டிட்டு இருந்தா, அவளுக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாது, அவ வந்து அமெரிக்கா போக வேண்டியவா, அதனால அவ பழிய நான் ஏத்துண்டதுக்கு எனக்கு பார்த்தேல எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துண்டா அப்படின்னு. ஐயோ என்னப்பா சொல்றேன், வாங்க உங்களுக்காக நான் மேல்முறையீடு பண்றேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஒருவேளை என்னுடைய மனுதாரர், அதாவது அந்த அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது, குடுமி வைத்துக் கொண்டு பஞ்ச கச்சம் கட்டி கொண்டு, போட்டா டவுசரா போடலாம் இல்ல வேட்டியா கட்டலாம், அது ஒரு முறை, பஞ்ச கச்சம் கட்டி கொண்டு என்ன சொல்றாங்க, வேத உபன்யாசம் பண்ணக்கூடியவா, அந்த வேத உபன்யாசம் பண்ணக்கூடியவாளுக்கு வந்து அவர் மண்டையில் குடுமி வைத்திருந்தார் என்ற காரணத்தால், அவர் பஞ்சகச்சம் கட்டியிருந்தார் என்ற காரணத்தால் வழக்கமாக 3 ஆண்டுகள் கொடுக்க வேண்டியதற்கு பதிலாக 8 ஆண்டுகள் கொடுத்தார்களா அப்படின்னு கேட்கிறான். ஒரு பக்கம் பார்ப்பனர் அல்லாதார் இதை வந்து மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, அவன் போய் கேஸ் நடத்தும் போது அன்னைக்குன்னு பார்த்து சாஸ்திர சம்பிரதாயத்தின்படி என்ன நடந்தது என்றால், சாஸ்திர சம்பிரதாயத்தின்படி என்ன நடந்ததுன்னா,
8 பேர் சாட்சியமா. அந்த 8 பேர் யார் வண்டி ஓட்டினேன்னு பார்க்கலன்றதுனால அவர் அக்யூட்டல் கொடுத்து அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். யாரதான் அந்த ஆளை கொன்னது யார்? அப்ப அதுக்கு என்ன நீதி? பேய் ஓட்டி கொன்றுச்சா? பிசாசு ஓட்டி கொன்றுச்சா? யார் ஓட்டி கொன்னா அந்த மனிதரை? அவருக்கான நீதி என்ன? அவருக்கான நீதி கேட்டுத்தானே நீதிமன்றத்துக்கு போனாங்க. அவருக்கான நீதி என்ன? ஆனாலும் ஜிஆர்எஸ் பெருமையாக சொல்லுகிறார், சாஸ்திரப்படி அவ ஜெயிச்சுண்டா அப்படின்னு சொல்றார். இதை உச்ச நீதிமன்றம் பொறுமையாக பார்த்து கொண்டே இருக்கிறது. எந்த பதிலும் சொல்லவில்லை. இவர் மீது ஏற்கனவே புகார் தெரிவித்து உச்ச நீதிமன்றத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தை ஒரு அதிமுக காரர் தூக்கி கொண்டு வந்து வெளியே லீக் பண்றாரு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஜிஆர் சாமிநாதன் பற்றி புகார் தெரிவித்து அனுப்பிய கடிதத்தை அதிமுகவை சேர்ந்த ஒருவர் வெளியில் கொண்டு வருகிறார். எப்படி? சந்திரசூட்டுக்கு அனுப்பின கடிதம் இந்த அதிமுக காரருக்கு எப்படி கிடைத்தது? இது என்ன? அது என்ன நம்ம விஏஓ ஆபீஸ் மாதிரியா? வெளியே இருக்கிற செக்யூரிட்டி கொடுத்த உடனே லீக் ஆகிறதுக்கு? விஏஓ ஆபீஸ்ல விஏஓன்னு பேரை போட்டாலும் அவன் நேரடியாக கொண்டு போய் கையில தான் கொடுப்பான். சீஃப் ஜஸ்டிஸ் கடிதத்தை வெளியே நிக்கிறவன்டியா கொடுத்துட்டு வருவான். ஆனா அந்த கடிதத்தை ஒரு அதிமுக காரர் தூக்கிட்டு திரியிறாரு. அப்ப இந்த சனாதன சக்திகளுக்கும் இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கும் ஏதோ உறவு இருக்கிறது. இது பாயிண்ட் ஆஃப் ஃபேக்ட் நம்பர் 1. நம்பர் 2, கரூர் சம்பவம் நடைபெற்றது இல்லையா? இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி 5 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இப்போது இருக்கின்றன. இந்த 5 வழக்குகள்ல ஒரு மனுதாரர் தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த கட்சி. மனுதாரர் 2 பன்னீர்செல்வம் பிச்சைமுத்து. அவர் யார் என்றால் தன்னுடைய குழந்தையை அந்த கூட்டத்தில் பறிகொடுத்தவர். மனுதாரர் 3 அவர் யார் தெரியுமா? செல்வராஜ் என்ற நபர், தன்னுடைய வீட்டு உறவினரை பறிகொடுத்தவர். 3ஆவதாக பிரபாகரன் என்கின்ற பெயரில் ஒருவர் இருக்கிறார். அவர் யார் என்று தெரியவில்லை. இந்த பன்னீர்செல்வம் பிச்சைமுத்து யாருன்னு சொல்லிக்கிறாருன்னா அந்த உயிரிழந்த குழந்தையின் அப்பா. அவர் என்ன கேட்கிறாரு? சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்கிறாரு. நேத்து நம்முடைய ரூட்ஸ் தமிழ் டிரைப்ஸ் தமிழ் ஊடகத்தை சேர்ந்த ஊடகவியலாளர் அரவிந்த் களத்துக்கு போய் அந்த பன்னீர்செல்வம் பிச்சைமுத்து வீட்டுக்கே போயிட்டார். வீட்டுக்கு போய் அந்த அம்மாட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி உங்க கணவர் சிபிஐ விசாரணை கேட்டு கேஸ் போட்டிருக்கிறாரேமா, உங்களுக்கு தெரியுமான்னு. எனக்கு கணவரே இல்லை, பிள்ளை 6 மாசமா இருக்கும் போது அவன் ஓடி போயிட்டான். நான் என் பிள்ளைய எங்க அம்மா என் தம்பி உதவியோட நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், எவன்டா ஏன் புருஷன் கேஸ் போட்டவன்னு அந்த அம்மா கேட்கிறாங்க. இல்லம்மா அவர் குழந்தை தானம்மா இது, அப்ப அவர் தானே அப்பா, பெத்ததுல தாங்க அவன் அப்பா. என் பிள்ளை கொல்லி போடுறப்ப கூட ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஓடி போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்து கேத விசாரிக்க கூட இல்லைங்க, வந்து கையை பிடிச்சு ஆறுதல் சொல்ல கூட இல்லைங்க. அவன் எப்படிங்க அந்த பிள்ளைக்கு அப்பனாவான்னு. ஆனா அந்த அப்பாவுக்கு பரிதவிப்ப பாருங்க. அந்த பிள்ளை பிறந்து 9 வருஷம் ஆச்சு. 9 வருடத்தில் ஒரு நாள் கூட வீட்டிற்கு வந்து பார்க்காத அப்பா, 9 வருடத்தில் ஒரு செர்லாக்கு பாட்டில் வாங்கி கொடுக்காத அப்பா, 9 வருடத்தில் ஒரு பால் டப்பா வைத்து வாயில் ஊட்டி விடாத ஒரு அப்பா, 9 வருடத்தில் பிள்ளை பள்ளிக்கூடம் போயிருச்சா என்று கேட்க வராத ஒரு அப்பா, 9 வருடத்தில் பிள்ளை பள்ளிக்கூடத்துல நல்லா படிக்குதா என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் இல்லாத ஒரு அப்பா, 9 வருடத்துல பிள்ளையோட ஒரு போட்டோ கூட எடுத்துக்கணும்னு விருப்பம் இல்லாத ஒரு அப்பா, என் பிள்ளை செத்து போச்சு சிபிஐ என்கொயரி நடத்தணும்னு கேஸ் போடுறான். ஆஜராகிறவர் யாரு? அதிமுக பாஜக வழக்கறிஞர். இதுல செல்வராஜ் ஒருத்தர் வழக்கு. யாரா அந்த செல்வராஜ்? செல்வராஜ் வீட்டுக்கே போயிட்டாரு. யாரு? நம்ம அரவிந்த். செல்வராஜ் என்ன சொல்றாரு? சார், சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ விசாரணை கேட்டு கேஸ் போட்டீங்களா? சிபிஐ விசாரணை கேட்டு கேஸ் போட்டனா? எனக்கு தெரியாதுங்க. ஏங்க நீங்க தாங்க கையெழுத்து போட்டு அஃபிடவிட் தாக்கல் ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்றீங்க. ரிட் பெட்டிஷன் கிரிமினல் நம்பர் 413/2025 ஆர்டர் டு பி பாஸ்டு பை ஜஸ்டிஸ் ஜே.கே. மகேஸ்வரி. நீங்க தாங்க வழக்கு போட்டிருக்கீங்க. எனக்கு தெரியாதுங்க. அதிமுகவில இருந்து முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் வந்தாரு, பாலகிருஷ்ணன் பேரு. உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன், ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு கேட்டாரு. கவர்மெண்ட் வேலை கிடைக்குதுன்னு நான் கையெழுத்து போட்டு கொடுத்தனே தவிர நான் கேஸ் போடலங்கன்றார் அவரு. அவர் என்ன கேட்கிறாரா? சிபிஐ விசாரணை கேட்கிறாரா. அவருக்கு ஆஜராகிறவர் யாரு? அதிமுக வழக்கறிஞர்.
சரி, ஏற்கனவே பாயிண்ட் நம்பர் 1 நம்ம என்ன சொல்லிட்டோம், அதிமுக பிஜேபி ஆர்எஸ்எஸ் பார்ப்பனியம் உறவு ஏற்பட்டு விட்டதுன்னு. இது கூடுதல் தகவல். இப்ப ஏன் தமிழக வெற்றி கழகம் பெட்டிஷனர், இன்னொரு பெட்டிஷனர் இருக்கிறார்ல, யாரு, தமிழக வெற்றி கழகம், அவர் என்ன கேட்கிறாரு, அவரும் சிபிஐ என்கொயரி தான் கேட்கிறார். அப்ப இவர்கள் யார்? ஆர்எஸ்எஸ் பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ராகவாச்சாரி விஜய் வழக்கில் ஆஜராவதற்கு காரணம் என்ன? இப்ப இந்த ராகவாச்சாரின்றவர்ல இன்னொரு பிரச்சனை இருக்கு. அவங்க அண்ணன் ஒருத்தர் நீதிபதியா இருக்கிறாரு. அண்ணனும் தம்பியும் ஒரே வீட்டுல ஆபீஸ் வச்சிருக்கிறாங்க. நீதி பரிபாலனம் எப்படி இருக்கும்னு பாருங்க. நீதி பரிபாலனம். இவர் பிஜேபி வக்கீல், இவர் வீட்டிலே ஆபீஸ் வச்சிருப்பாரு, அங்கேயே ஜட்ஜும் ஆபீஸ் வச்சிருப்பாரு. வடிவேலு காமெடி மாதிரி இல்ல, எங்க அண்ணன் ஆட நான் பாட ஒரே கூத்தா இருக்கும். போ, நான் யாருன்னா பேர் சொல்லல. இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதுல இருந்து ஒரு செட்டப் உருவாக்க பார்க்கிறான். என்ன செட்டப் அப்படின்னா, அதிமுகவை ஏற்கனவே அவன் சுவீகரம் செய்து விட்டான். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுய நினைவையே இழந்துட்டாரா. தன்னுடைய, அதாவது ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி அவருடைய சுய ஆற்றல், அவருடைய சப்கான்சியஸ் வந்து தடுக்கும். ஒரு வார்த்தை தப்பா வருது அப்படின்னா, தப்பா சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே நம்ம மூளை என்ன செய்யும், அதை சரி பண்ணுன்னு சொல்லும் இல்லையா. அதுக்கு பேர் தான் என்னது, பகுத்தறிவு. அவர் சொல்றாரு, ஆம்புலன்ஸ் போகுது. இப்ப இந்த சந்துக்குள்ள ஒருத்தர் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு, அவருக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது. ஆம்புலன்ஸ் போகணும்னா தோழர்கள் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு சேரை தூக்கி எந்திரிப்பீங்க. அல்லது சேர் போனா போது, நீ போயா முதல்ல அப்படின்னு ஆம்புலன்ஸை உள்ள அனுப்புவீங்க இல்லையா. சேருக்காரர் போச்சுக்கிறாங்க, மனித உயிர் முக்கியம் அப்படி முடிவெடுப்போம்ல. அவர் என்ன சொல்றாரு, என்ன சும்மா சும்மா ஆம்புலன்ஸ் போகுது, வெறும் ஆம்புலன்ஸா போகுது. ஏத்த போகும்போது வெறும் ஆம்புலன்ஸா தான் சார் போகும். ஆனா ஏத்த போகும்போது வெறும் ஆம்புலன்ஸா தான் போகுன்றது சாதாரண மனுஷனுக்கு புரியும். யாருக்கு புரியாது, பகுத்தறிவு இல்லாத ஒருத்தருக்கு புரியாது. பகுத்தறிவு இல்லாத ஒருவர் என்னவாக இருப்பார், சங்கியாக இருப்பார். சங்கி மனநிலை உள்ளே வந்து விட்டால் ஆம்புலன்ஸ் ஏன் ஆளை ஏத்துறதுக்கே ஏன் ஏத்தும் போது ஒரு டெட் பாடி எடுத்து வீட்டுல இறக்கிட்டு அங்க இருந்து இன்னொருத்தரை ஏத்திட்டு வருவாங்களா? என்ன லாஜிக்? அப்படியே கட் பண்ணுங்க. அந்த தாவேகா கூட்டத்துல என்ன ஆம்புலன்ஸா போகுது, வழி விடணுமா? இப்ப இங்க ஒரு 100 பேர் உட்கார்ந்து இருக்கீங்க. எனக்கு இங்க இருந்து பார்த்தா அந்த எதிர்த்தாப்புல அங்க ஒரு பெரிய கட்டடம் ஒன்று இருக்குது, கீழே ஒரு சில்க்ஸ் ஒன்று இருக்குது. அங்க வரைக்கும் எத்தனை பேர் நடக்கிறாங்க போறாங்க வராங்கன்றது தெரியுது இல்லையா. இங்க இருந்து யார் எட்டி பார்த்தாலும் தெரியும். இதை விட இன்னும் அதிகமான உயரத்தில் நின்று பார்க்கிறார். ஆனா மயக்கம் போட்டு விழுகிற யாரும் அவர் கண்ணுக்கு தெரியல. தண்ணி கேட்டு ஐயா தண்ணி கொடுங்கன்னு கேட்டு கத்துற யாரும் அவர் கண்ணுக்கு தெரியல. அவர் எப்படி ஆம்புலன்ஸ் அடி புடினாரோ அதே மாதிரி இவரும் ஆம்புலன்ஸுக்கு வழி விடணுமான்னு தெனாவட்டா பேசுறாரு. இது என்ன மனநிலை? இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய ஒற்றுமைக்கு காரணம் என்ன என்றால், இப்ப அவனுக்கு ஒரு செட்டிங் தேவை. தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஒரு செட்டிங் தேவை. அந்த செட்டிங்கிற்கு அவன் விஜயை பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்கிறான். விஜய் நேரடியாக கூட்டணிக்கு வருவதில் தயக்கம் இருக்கிற காரணத்தால் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி எப்படியாவது கூட்டணிக்குள் வளைத்து விட வேண்டும். அதுக்கு சுத்தி இருக்கிற ஆதவர்ஜனா மாதிரியான பயல்கள். புஷி ஆனந்த் போன கூட்டத்துல ராஜ்மோகனை காணோம்னு தேடணும், வந்து ட்வீட் போட்டாரு. இப்ப புஷி ஆனந்த ஏன் காணோம்னு இன்னொரு 10 நிமிஷம் பேசினாதான் அவரும் ட்வீட் போட வருவாருன்னு நான் நம்புறேன். சார், ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் நீங்க, எங்க இருக்கீங்க? தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை தெரிவிங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் படகில் பதுங்கி இருக்கிறார். நிலா அது வானத்து மேல, புஷி ஆனந்த் ஓடத்து மேல. என்ன தப்பா நினைக்க கூடாது தோழர்களே, நாம் ஒருபோதும் தவறான வார்த்தைகளை பேசுவது இல்லை. அவர் ஏன் அந்த ஓடத்தின் மேல் எங்க இருக்கிறாருன்னு தெரியலன்னா 4 பேர் பேசுறது உண்மையாயிரும்ல. இப்ப வரைக்கும் சார் சென்னை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது. எங்க தலைமையில, தலைமை அலுவலகத்துல மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்குவா? தலைவர் இல்லையா. யாரு செயல்படுத்துவா? பொதுச் செயலாளர். 2 பேருமே இல்ல. மாவட்ட செயலாளர் பூரா கூடி உட்கார்ந்துட்டு பூரா கலைஞ்சு போயிருக்காங்க. அவன் என்ன பேசியிருப்பான், என்ன கலைஞ்சு போயிருப்பான், ஒண்ணுமே புரியலையே. இப்படி காணாமல் போன பொதுச் செயலாளரை தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு கட்சியும் பார்த்திருக்க மாட்டான்.
ஊரே அசிங்கமா பேசுற ஆர்எஸ்எஸ் பொதுச் செயலாளர் கூட வெளிப்படையா வந்துட்டு போறான். ஊரே அசிங்கமா பேசினாலும் அவனுக்கு கூச்சமே இல்லாம வந்துட்டு போவான். ஆனா இவருக்கு என்ன கூச்ச உணர்வோ தெரியல, போய் பதுங்கி இருக்கிறார். எங்க இருக்கிறாருன்னே தெரியல. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, விஜய் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு இளைஞர் உட்கார்ந்து இருந்தார் இல்லையா, ஒய் பிரிவு பாதுகாப்பை தாண்டி போய் ஒரு இளைஞர். இது ஒரு டைம் லூப். கொஞ்சம் டைம் ரீவைண்ட் பண்ணி போய் பார்த்தா அது புஷி ஆனந்தாக இருக்குமோ என்கின்ற சந்தேகம் மாநாடு பட ரசிகர்களுக்கு வருகிறது. மாநாடு பட ரசிகர்கள் சார்பாக டைம் லூப்பை ரீவைண்ட் பண்ணி விஜய் வீட்டு மொட்டை மாடியில் தண்ணி தொட்டிக்கு கீழே உட்கார்ந்து இருந்த அந்த இளைஞர் ஆமாங்க, விஜய் இளைஞர்னா புஷி ஆனந்த் இளைஞர் இல்லையா? புஷி ஆனந்த் முதியவர்னா விஜய் முதியவர் தானே. எங்க அண்ணன் தனியரசு தான் சொன்னாரு போன வாரம் ஒரு டிபேட்ல, தந்தி டிவி டிபேட்ல, முதியவர் விஜயால உடனே இறங்கி வர முடியுமான்னு. பூரா பேர் அதிர்ச்சி. அப்போ இப்படியாக மாறி போய் இருக்கிறது சூழல். இந்த சூழலை தான் தமிழ்நாட்டில் இப்போது எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டில் மாற்றம் கண்டிருக்கின்றன. இந்த மாற்றத்திற்கெல்லாம் காரணம் திராவிட இயக்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம், திராவிட இயக்கம் முன்வைத்திருக்கக்கூடிய தீர்வுகள். இன்றைக்கும் இந்தியாவை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சவாலை மட்டும் நாம் முன்வைத்து விட்டு திராவிட இயக்க நூற்றாண்டில் நாம் அடுத்த கட்ட பாய்ச்சலை நகர்த்தும் போது இந்த டிஜிட்டல் சூழலில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றியும் சற்று சிந்தித்து தெளிவடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். சமீபத்தில் தி கேரவன் இதழில் ஒரு கட்டுரை வெளியானது. ஜார்க்கண்ட் தேர்தல் 2024 ஜார்க்கண்டுடைய மாநில தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலின் போது பேஸ்புக் பேஜஸ் மூலமாகவும் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் மூலமாகவும் அந்த மாநிலத்தினுடைய மக்கள் உளவியலை மாற்றுவதற்கு என்னென்ன வேலைகள் நடத்தப்பட்டது அப்படின்னு அந்த கேரவன் இதழில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜார்க்கண்ட் சௌபால், ராஞ்சி சௌபால், ஹசரியாபாத் சௌபால், பலமு சௌபால், சனாதன் சந்தால் பிரக்ஞ சௌபால், சாய் பாசா சௌபால். இது என்ன சௌபால் அப்படின்னா, நம்ம இதுல இந்த ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு பேர், அந்த ஊர்ல சௌபால் அப்படின்னு சொல்லிக்கிறான். நீங்க அப்படியே கட் பண்ணுங்க, ஊர் பெருமை பேசக்கூடிய போஸ்ட் பேஜஸ் நம்ம ஊர்ல நிறைய இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பேஜஸ். இப்ப என்ன நடக்குதுன்னா, பேஸ்புக்ல இன்னொரு வகையான ப்ரொஃபைல்ஸ் ரொம்ப பிரபலம். ஆபாசமான புகைப்படங்களை போடுகின்ற பேஸ்புக் பேஜஸ் தொடர்ந்து நிறைய இருந்து கொண்டே இருக்கிறது. அவனுடைய வேலையே என்னன்னா, ஆபாச படங்களை பதிவேற்றி பார்வையாளர்கள் எண்ணிக்கையை அதிகரித்து உடனே டிஆர்பி ரேட்டிங்கையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டு விடுகிறேன். நான் சொன்னதாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஆபாச படங்களை பார்த்து பார்வையாளர்களை ஏற்றி அதற்கு பிறகு யாருக்காவது வித்துருவான். லத்தான்னு ஒரு ஐடி, ஒரிஜினல் ஐடிலாம் கிடையாது, ஃபேக் ஐடி. அந்த ஐடி என்ன போஸ்ட் பண்ணுன்றது இங்க இருக்கிற தோழர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்கு இல்ல, இந்தியாவுக்கே தெரியும் இந்த ஐடி என்ன போஸ்ட் பண்ணும்னு. சுதான்னு ஒரு ஐடி, அந்த ஐடி என்ன போஸ்ட் போடும்னு நான் விளக்கவே விரும்பல. பேபி ஜோக்ஸ்னு ஒரு ஐடி. இந்த ஐடிக்கள் எல்லாம் என்னவாக மாறி இருக்கிறதுன்னா, திமுக தலைவர்களை ட்ரால் பண்றதாகவும் திராவிட இயக்க தலைவர்களை ட்ரால் பண்றதாகவும் மாறி இருக்கிறது. இந்த மாறிய நிறுவனங்களுக்கு யார் ஃபண்ட் பண்றான்னு பார்த்தா 10-15 பேருக்கு ஒரே ஆள் ஃபண்ட் பண்றான். சிம்பிள் சென்ஸ் அனலிட்டிக்ஸ் ஒருத்த ஃபண்ட் பண்றான். இன்னொரு 10-15 பேருக்கு ரீச் அவுட் அனலிட்டிக்ஸ் ஒருத்த ஃபண்ட் பண்றான். இது எல்லாமே ஒண்ணுல பார்த்தா பாஜக மாதிரி இருக்கும், ஒண்ணுல பார்த்தா தாவேகா மாதிரி இருக்கும், ஒண்ணுல பார்த்தா அதிமுக மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பேட்டர்ன் இருக்கு. இதுல என்ன பேட்டர்ன் நான் சொல்றேன். கருப்பு சட்டை போட்டு ஒரு 10 பேர் கூட்டமானுன்னா ஒண்ணு தீகாவா இருக்கும், திவிகாவா இருக்கும், அல்லது தாப்பே தீகாவா இருக்கும், அல்லது திராவிட இயக்க தமிழர் பேரவையா இருக்கும். ஆமாவா இல்லையா? அதுதான உளவியல். அதே போல இந்த எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ட்ரால் வெவ்வேறு வகையில் இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறது. இது எல்லாவற்றையும் ஒரே தரப்பை சேர்ந்தவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டு மக்களிடையே வேறு ஒரு மனநிலை மாற்றத்தை உருவாக்குகின்ற நோக்கத்தோடு திட்டமிட்டு செய்யப்படுகிறது. இதை நாம் கவனமாக கையாள வேண்டும். இன்னொரு பக்கம் தொலைக்காட்சி விவாதங்களில் நடந்து கொண்டிருப்பது, தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு என்று ஒரு அறம் இருக்கிறது, ஒரு நடத்தை இருக்கிறது. அதை நாம் அடிப்படையில் கவனம் செலுத்தி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் அழுத்தம் கொடுக்காவிட்டால் இந்த போக்கு திருந்தாது. திமுகவிற்கு கிடைக்காத விளம்பரம் இன்னைக்கு யாராவது மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகள் இங்க வந்திருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் தான் வந்திருப்பாங்களே தவிர மெயின் ஸ்ட்ரீம் மீடியால யாரும் வரல. ஏன் வரல? இது ஒரு கட்சியோட மாநாடு தானே. சமஸ் போடுறாரு, என்ன போடுறாரு? அனைத்து கட்சிகளுக்கும் ஒரே மாதிரி ஆதரவு.
இந்தியாவின் மதசார்பின்மையை போல இது ஒரு குழப்பமான ஏரியா தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆதரவை தெரிவிக்க போறோம். இந்த மாநாட்டுக்கு ஏன் வரல? சிபிஎம் தேசிய மாநாடு நடந்துச்சு தமிழ்நாட்டில், யாராவது நியூஸ்ல பாத்தீங்களா? ஏன் பார்க்கல? திமுக முப்பெரும் விழா எத்தனை சேனல்ல எத்தனை மணி நேரம் லைவ் ஓடுச்சு? எத்தனை சேனல் எத்தனை மணி நேரம் லைவ் ஓடுச்சு? ஆனா அது எதுக்குமே இல்லாத ஒரு ஆதரவை என்னைக்காவது கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே பாட்டை டிவியில கேட்டிருக்கீங்களா? என்னைக்காவது கோவன் பாடிய பாடல்களை டிவியில கேட்டிருக்கீங்களா? ஆனா அவர் பாடின பாட்டு 24 மணி நேரம் ஓடுச்சு. ஏன் ஓடுகிறது என்றால் இந்த ஊடகங்களின் மூலமாக இதுதான் மக்களின் மனசாட்சி என்று ஒரு தோற்ற மயக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். இந்த தோற்ற மயக்கத்தை உண்மையாக்குகின்ற வேலையை அடுத்து செய்வார்கள். அதற்கு வாக்கு திருட்டை முயற்சி செய்வார்கள். வாக்கு திருட்டோடு நிற்க மாட்டார்கள். பெரும் அவலங்களை தமிழ்நாட்டில் அரங்கேற்றுவார்கள். அந்த அவலத்தின் பழிகளை நம் மீது போட பார்ப்பார்கள். இவற்றிலிருந்தெல்லாம் நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டிய சவால்களையும் நாம் பேச வேண்டி இருக்கிறது. இதை தாண்டி திராவிட இயக்கத்தினுடைய இந்த முக்கியமான காலகட்டத்தில் நம்முடைய சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100 விழாவில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டிக்காட்டிவிட்டு விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எஸ்.வி. ராஜதுரை அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய பெரியார் சுயமரியாதை சமதர்மம் என்கின்ற புத்தகத்தில் பக்கம் 731, அந்த 731 ஒரு முக்கியமான கருத்தாக்கத்தை பெரியார் பதிவு செய்த கருத்தாக்கத்தை அவர் தெரிவித்திருப்பார். என்னவென்றால், இன்று நமக்கு சிறிதாவது சுயமரியாதை உணர்ச்சியும் சுதந்திர உணர்ச்சியும் இருக்கிறது என்றால் அது நமது தனிப்பட்ட தமிழ்நிலை உணர்ச்சியாலேயும் இந்தி படிக்காததாலேயும் என்று வலிமையாய் கூறுவேன் என்று குறிப்பிடுகிறார். இந்த தமிழ் நிலை உணர்ச்சி என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த தமிழ் நிலை உணர்ச்சி என்பது சாதியற்றதாக, மதமற்றதாக, ஆணாதிக்கமற்றதாக, ஏழை பணக்காரன் வேறுபாடற்றதாக இந்த சமுதாயத்தை நாம் அனைவருக்குமானதாக மாற்ற வேண்டும் என்பதுதான் பெரியார் கண்ட கனவு. பெரியார் கண்ட கனவு என்பது வெறுமனே தமிழ்நாடு தமிழறிக்கை என்பது மட்டுமல்ல, அந்த தமிழ்நாடு எப்படிப்பட்ட தமிழ்நாடாக இருக்க வேண்டும் என்பதில் பெரியாருக்கு தீர்மானகரமான பார்வை இருந்தது. அந்த பார்வையை உள்ளடக்கிய தமிழ்நாடாக இதை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம். அந்த வகையில் யார் பேசுகிறார்கள், அந்த வகையில் யார் எழுதுகிறார்கள், அந்த வகையில் யார் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தமிழர்கள் முடிவு எடுக்க வேண்டும். இந்த நடிகன் ஒரு காலத்திலும் நம்முடைய தத்துவத்தை ஆழப்படுத்துவதற்கும் ஒரு காலத்திலும் நம்முடைய தத்துவத்தை வெற்றிக்கு அழைத்து செல்வதற்கும் பாடுபட மாட்டான் என்பதை தயவு செய்து மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். எந்த கூட்டத்திலாவது ஒரு இடத்திலாவது சனாதனத்திற்கு எதிரான தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறாரா? எந்த இடத்திலாவது தமிழ்நாட்டின் அரசியல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பதிவு செய்திருக்கிறாரா? ஒன்றே ஒன்றை சொல்லுகிறார், புதுசா பண்ணுன்னா நான் என்ன பண்றது? நீ புதுசாலாம் பண்ண வேணாம், பழசா தமிழ்நாட்டில் இருக்கிறத மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பேச வேண்டியதுதானே. தண்ணி குடிப்பே ரோடு போடுவேன், தண்ணி குடிப்பே ரோடு போடுவேன், அதை தவிர வேற எது என்ன? எமர்ஜென்சி ஆட்சி காலத்துல கூட தண்ணி இருந்தது, ரோடு இருந்தது. ஆட்சியாளரே தேவையில்லையே அதுக்கு. நீ என்ன செய்ய போற? அந்த தண்ணி குடுக்க போறேன்னு சொல்றேல, இந்த குடுக்க போறேன்ற நிலையை உருவாக்கியது யார்? எல்லா தெருக்களுக்கும் தண்ணீர் குழாய் பதிப்பிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு உரிமையை உருவாக்கி கொடுத்தது யார்? தந்தை பெரியார் தான். அவர் இல்லாவிட்டால் இந்த வார்த்தைகளை கூட பேசி இருக்க முடியாது. ஆக தந்தை பெரியாரை பற்றி எந்த விதமான விஷயங்களையும் செய்யாமல், இன்னும் சொல்ல போனா கடைசியாக ஒரே ஒரு வரியை சொல்லி முடித்து விடுகிறேன். நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய திருவிழா, நம்முடைய சில சடங்குகளை, மூட நம்பிக்கைகளை, பழக்க வழக்கங்களை, கற்பனைகளை திரித்திருக்கிறார்கள் இந்த சனாதனவாதிகள். ஆனால் நமது திராவிட இயக்கத்தினுடைய திருவிழா என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் சாதி மத ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இல்லாத சமத்துவ விழாவாக இருக்கும். அப்படிப்பட்ட விழாவாக நாம் பொங்கல் விழாவை உருவாக்கி இருக்கிறோம். இந்த பொங்கல் விழா தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடுவதற்கு காரணமும் திராவிட இயக்கம் தான். இது உதயநிதி ஸ்டாலின் பேசியது. இதற்கு இணையான ஒரு பேச்சை இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் என்றைக்காவது பேசி இருக்கிறாரா? பேசுவதற்கு முயற்சி செய்திருக்கிறாரா? இதுல சிஎம் சார் என்ன பழி வாங்கணும்னா வேண்டாங்க, உங்களை எல்லாம் பழி வாங்கி உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிற அளவுக்கு நீங்க யாரு, என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவ கற்பனையில வாழ்றா. 2024 முடியுது. ஆனா நீங்க கொஞ்சம் நோண்டி பாத்தீங்கன்னா இப்படி ஃபயர் விட்டுக்கிட்டு தெரியுற பல பேருக்கு பின்னால சாதி வெறி இருக்கிறது, மதவெறி இருக்கிறது, பாலின வெறி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் பின்னால் ஒளிந்து கொண்டு பின்னால் இருந்து ஆதரவு தெரிவிப்பது போல செயல்படுகிறார்களே தவிர
உண்மையான உணர்வு கொண்ட யாரும் அங்கு கிடையாது. உணர்வு கொண்ட அத்தனை பேரும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள். உணர்வு கொண்டவர்கள் யாரும் மரத்தின் மீது ஏற மாட்டார்கள். கடைசியாக அதிமுக கூட்டத்தில் கொடியை தூக்கி காட்டி தாவேக அதிமுக கூட்டணின்னு சொல்றாங்க. தோழர் சூர்யா சேவியர் சொன்னதாக தோழர் கொளத்தூர்மணி அவர்கள் வருவதற்கு முன்னால சொன்னாரு. அந்த கொடியை தூக்கி காட்டினவன் கண்டிப்பா தாவேகா காரனா இருக்க மாட்டான்னு. ஏன் 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 ஏன்னா அவன் தரையில நிக்கிறான் சார். தாவேகா காரன் எப்படி தரையில நிப்பான்? அந்த மரத்து மேல நிப்பான், அல்லது ஆம்புலன்ஸ் அடிப்பான், அல்லது ஏதாவது ஒரு வீட்டு மேல ஏறி நிப்பான் அப்படின்னு தோழர் சூர்யா சேவியர் சொன்னது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அரசியல கூட பார்த்துட்டோம். ஆனா அந்த எம்ஜிஆர் அரசியல்ல கூட இப்படிப்பட்ட கும்பல் கலாச்சாரத்தை நம்ம பார்க்கல. எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள், பின்னால் பேசவிருக்கிற தோழர் அவர்களும் அதை பற்றி அவருக்கே நன்றாக தெரியும், பார்த்திருப்பார். கொள்கை அளவில் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட அப்ப இந்த அணில்கள் இல்லை, கழுதைகள் என்று கூட விமர்சித்து பேசி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இவ்வளவு தரம் தாழ்ந்தவர்களாக இல்லை. ஆனால் இப்போது தரம் தாழ்ந்தவர்களாக தமிழர்களை காட்சிப்படுத்த விரும்புகிறான். வடக்கன் என்றாலே எப்படி இந்திக்காரன் பீடாவாயன் என்ற ஒரு பொது புத்தியை நமக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்களோ அதுபோல இந்தியா முழுவதும் தமிழன் என்றால் ஒரு பொது புத்தி இருக்கிறது. தமிழன் யாரையும் பொதுவெளியில் அவமானப்படுத்த துணிய மாட்டான். தமிழன் முற்போக்கு சிந்தனை உள்ளவன். தமிழன் பார்ப்பன அடிமையா இருக்க மாட்டான். தமிழன் பார்ப்பன உணர்வுகளுக்கு ஆட்பட மாட்டான் என்கின்ற சித்திரம் இருக்கிறது. அது உண்மையாக இருக்கிறது. அதை காலி செய்யணுன்றதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இந்த திராவிட இயக்கத்தினுடைய முக்கியமான காலகட்டமாகிய இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை, அந்த சுயமரியாதை என்கின்ற வார்த்தையின் பொருளை அத்தனை வீடுகளுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய பொருள் என்ன என்பதை மக்கள் உணரத் தொடங்கிவிட்டால், சுயமரியாதை என்கின்ற வார்த்தையை விளங்கிக் கொள்ள தொடங்கிவிட்டால் ஆட்டோமேட்டிக்கா அவன் பகுத்தறிவு பெற்றவனாக மாறிவிடுவான். அந்த பகுத்தறிவான சமுதாயமாக இந்த தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரும் மாறுவதற்கான வேலைகளை நாம் தொடர்ந்து செய்வோம். நன்றி.